Still best Everest. Super Sambar Masala Powder. Taste the Daily. எமோஷனல் சீனுக்கு அவர் கண்ணுங்க, அந்த கண்ணில் வந்து 1000 எமோஷனை கடத்த பார்க்குறாரு ஆடியன்ஸுக்கு. இந்த மாதிரி படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு டேரக்டர்ஸும் எந்த ஒரு க்ரூ வந்து மேக் பண்ணல. பக்காவா, அதாவது ஒரு 300 கோடி பட்ஜெட்ல எடுத்த படமாடாது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அவர் வந்து ஒரு பொட்டன்சியலான ஒரு வில்லன். ஏன்னா அவருடைய லுக் வைஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். பட் அங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஆட்டால மட்டும்தான் இந்த படத்தை கொண்டு வர முடியுங்கிற அளவுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தீவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டிருக்காங்க. இப்போ வந்து கருணா சாரோட கெட்டப் பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். சூர்யா சாரோட கெட்டப் பார்த்தா அது ஒரு வேற மாதிரி இருக்கும். நட்டி சாரோட கெட்டப், அவரோட மேக்கப் எல்லாம் போட்டு நட்டி சார் தானா. திஷா பட்டானி வந்து வர சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எனக்கு ஏதோ ஆட்ல பாக்குற மாதிரி இருக்கு அவங்கள. அதாவது டைலாக்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா எனக்கு தெரியுது. இவங்க பேசுற டைலாக் வந்து ஒரு சில டைலாக் புரியவே இல்லை. எல்லாருமே கத்தி பேசுறாங்க படத்துல. அது வந்து ஒரு மாதிரி வந்து வயசாங்கோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொரியோகிராஃபியே வந்து அந்த அந்த உலகமே வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூர்யா சார் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு போடுறாங்க. அதில் வந்து பேண்ட்லாம் தீ வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரசன்ட் போர்ஷன் காட்டும்போது 2024 காட்டுறாங்க. சூர்யா சார், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, திஷா பட்டானி இவங்க எல்லாம் வர எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, நம்ம கனெக்டே ஆகலை. இப்போ வந்து சிங்கம்ல நம்ம பார்த்துருப்போம்ல, அதில் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவார். சூர்யா ரிப்போர்ட்டில் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவார். பட் பிரான்சிஸோட பாடி லாங்குவேஜ் வந்து எனக்கு வந்து பார்ட்டுக்கான லீடு வந்து சூப்பராக தான் இருக்குது. செமையான ஒரு ஃபேஸ் ஆஃப், நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபேஸ் ஆஃப் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே சீனில் படம் ஒரு வழியாக இன்னைக்கு நம்ம ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளும் படத்தை பார்த்துட்டோம். 2.5 வருஷம் கழிச்சு சூர்யாவோட படம் வந்து தேட்டருக்கு வருது. சிவா சாரும் வந்து அண்ணாத்துக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட டைம் எடுத்து கங்குவாங்கிற மாதிரி பெரிய ப்ராஜெக்டை வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுவோம். ஸோ படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா சூர்யா சார். ஸோ சூர்யா வந்து இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா அவர் எஃபர்ட்ஸ் வந்து தன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இறக்கி கொட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கெட்டப்பாக இருக்கட்டும், அவர் அந்த சவுட் பண்ணி பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும், அவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயங்களும், அது ஃபைட் சீன்ஸு எல்லாமே வந்து மேசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து இந்த சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போமான்னு கேட்டால் உண்மையிலே வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, சூர்யா வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாரா அப்படின்றது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக. அதே மாதிரி சூர்யா சாரோட கெட்டப் அதுவே வந்து ஒரு பெரிய வெயிட்டாக இருக்கும். அந்த ட்ரெஸ் ஆகட்டும், அந்த மலைகள் ஆகட்டும், எல்லாமே அந்த ஹோல் கெட்டப்பே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டான கெட்டப் தான். பட் அதை போட்டுக்கிட்டு மனுஷன் வந்து எல்லா சீனும், எல்லா ஃபைட் சீனும் வந்து ஓடுறாரு, ஓடியாராரு, தாவறாரு, எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து ஃபைட் சீனில் பண்ணாரு அப்படின்னா எமோஷனல் சீனுக்கு அவர் கண்ணுங்க, அந்த கண்ணு வந்து என்ன சொல்றது, அந்த கண்ணில் வந்து 1000 எமோஷனை கடத்த பார்க்குறாரு ஆடியன்ஸுக்கு. அந்த ஒரு சின்ன பையன் கூட பண்ணுற விஷயம் ஆகட்டும், ஆப்போசிட்டில் பாபி டியோல் சாரை பார்த்துட்டு பேசுகிற விஷயம் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 2வது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தோடது வந்து அந்த மேக்கிங். என்ன மாதிரி ஒரு மேக்கிங் தமிழில் வந்துட்டு ஆர்ட் டைரக்ஷன் ஆகட்டும், ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப பக்காவா, அதாவது ஒரு 300 கோடி பட்ஜெட்ல எடுத்த படமாடாது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு பிரமிக்க வைக்கிற மாதிரி விஷுவல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3Dல பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா 3D வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சில இடங்களில் அன்எக்ஸ்பெக்டடான சில ஹாலிவுட் படம்லாம் நம்ம பார்ப்போம் தான். பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கே வந்து அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதோட ஆர்ட் டைரக்ஷன் வந்து பார்க்கும்போது நம்ம நிறைய படங்கள் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன், இந்த கப்பல் சீன்லாம் நீங்கள் ட்ரெயிலர் நிறையா பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, நானும் அங்கங்கே பார்க்குறேன் வேறு ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு. பட் எந்த ஒரு இதுவும் கிடைக்காம ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீன்ஸில் அந்த பிளட்டு, அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு தீவில் இருக்க மக்களுக்கும் ஒவ்வொரு கலர் கிரேடிங்கு டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவ் சைடில் பார்க்கும்போது செம்ம படம்டா அது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு டேரக்டர்ஸும் எந்த ஒரு க்ரூ வந்து மேக் பண்ணலை. ஸோ அதில் முதல்ல நம்ம வந்து அந்த டீம் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக. ஸோ மிலன் சாரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படமே வந்து ஒரு ஆர்ட்டால் மட்டும்தான் இந்த படத்தை கொண்டு வர முடியுங்கிற அளவுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தீவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டிருக்காங்க. இப்போ வந்து கருணா சாரோட கெட்டப் பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூர்யா சாரோட கெட்டப் பார்த்தா அது ஒரு வேற மாதிரி இருக்கும். நட்டி சாரோட கெட்டப், அவரோட மேக்கப் எல்லாம் போட்டு நட்டி சார் தானா கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நம்ம காண்டாம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கொம்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு மூக்குல ஒரு கொம்பு வச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணி வசுந்தரா தான் அவங்களுக்கு ஒய்ஃபா பண்ணிருப்பாங்க. அவங்க வசுந்தரா தான் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கு. இந்த படத்துல ஒரு சொன்ன மாதிரி
யார் யார் எந்தெந்த கேரக்டர் யாரா அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூர்ந்து பார்க்கணும். ஒண்ணு அவங்க குரல் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து நம்மளால பார்க்க முடியும். போஸ் வெங்கட்டும் நடிச்சிருப்பாரு. போஸ் கெட்டப்பே டோட்டலா அவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா கெட்டப் வைஸ் வந்து காஸ்டியூம் டிசைனிங் முதற்கொண்டு பக்காவான ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருந்து எடுத்தாங்கன்றதெல்லாம் சுத்தமா நமக்கு தெரியல. பசங்க யாருன்னு சொல்லு. பாபி சாரோட பசங்க யாருன்னு சொல்லு. பாபி சாரோட பேர்லாம் எனக்கு 2 பேர் நடிச்சாங்க. அதுல ஒருத்தர் நோன் ஆர்டிஸ்ட் தான் சொல்லு. நம்ம பேர் வட்சன் வந்து 3வது பையன். உண்மையிலே எனக்கு வந்து உண்மை கூகுள்ல போய் நான் பார்க்கணும் ப்ரோ. நடிச்சிருக்காரு படத்துல. அப்படியா? ஹரிஷத்தமன் வந்து தான் உண்மையில எந்த கேரக்டர் ப்ரோ? 2 பேரை கொல்லுவார்ல. ஆமா, அதுல வந்து ஹரிஷத்தமன்றா. ஸ்பாயிலருங்க. சோ வந்து அதான் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நோன் ஃபேஸே வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. இப்போ ஹரிஷத்தமன் சாருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த அவர் பிரதர் இன்னொருத்தர் இருப்பாங்க. அவரு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான். ஆனா அந்த கெட்டப்ல நமக்கு தெரியவே இல்லை. அது கடத்தவே முடியலங்க. ஒரு விஷயம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு சரி இவங்கெல்லாம் ட்ரை பீப்புள் தான் அப்படிங்கிற நமக்கு ஜஸ்டிஃபை பண்றாங்கல்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். 3வது பாசிட்டிவ் டிஎஸ்பி. ஒரு 2 பாட்டு இருக்கு. கங்கா கங்கா கங்குவா பாட்டு வந்து செம்மையா எலிவேட் பண்ணுது. அந்த சாங் வந்து சூர்யா சார் வர ஒவ்வொரு போர்ஷன்லயும் வந்து அந்த காட்டுக்கு அவர் தாயா அந்த ராஜாங்கிற கணக்கு வரும்போது அந்த இடத்துல டிஎஸ்பி வந்து சூப்பரா பண்றாரு. அதே மாதிரி தலைவனே என் தலைவனே பாட்டு வந்து செம்மையான ஒரு சாங்கு. பட் அந்த படத்துல வந்து ஒரு 2 சீன்ல ஒரு சீன்ல தான் வருது. அது விஷுவலா வந்து ஃபுல் சாங் வரவே இல்லை. பட் அது ஒரு மேஜர் மிஸ்ஸிங்கா நான் பாக்குறேன். ஃபயர் சாங்கோட மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொரியோகிராஃபியே வந்து அந்த உலகமே வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொன்ன மாதிரி நாங்க ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறோங்க அப்படின்றது அந்த கங்குவாவோட அந்த ஃபயர் சாங்ல இன்னும் கொஞ்சம் நம்மளால வந்து அதிகமாகவே வந்து பார்க்க முடியும். அந்த சூர்யா சார் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு போடுறாங்க. அதில் வந்து அந்த ஒரு பேண்ட்லாம் தீ வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு கடைசி பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த ப்ரெசென்ட்லையும் நடிப்பான், வந்து பாஸ்ட் போர்ஷன்லையும் நடிப்பான். சூப்பராக நடிச்சிருக்கான் அந்த பையன். அவன் வந்து ஒரு அந்த ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப உட்காந்தே நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரியாக்ஷன்ஸில் வந்து அவன் சூப்பராக பண்ணுறான். அதே மாதிரி பீரியாடிக் போர்ஷனில் வந்து சூர்யா சார் கூட அவன் கடத்துற எமோஷன் ஆகட்டும், அவனுக்கு கோபம், அவனுக்கு வழி எல்லாமே அந்த பையன் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணி செமையாக பண்ணியிருக்கானே சொல்லலாம் அவனோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும். பட் நெகட்டிவ் அப்படின்றத விட இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது வந்து பார்த்தீங்கன்னா பாபி டியோல் எனக்கு வந்து தோணுது. பாபி டியோல் சாரை வந்து நம்ம வந்து ட்ரெய்லரில் வந்து ரொம்ப ஹைப்பு. ஸோ அனிமல் படத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இவர் என்னடா பண்ண போகிற அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். பட் வந்து அவர் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் கிளைமேக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலான்னு ஒரு ஆள் மனசில் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு பொட்டன்சியலான ஒரு வில்லன். ஏன்னா அவருடைய லுக் வைஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். பட் அங்கே இன்னும் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன் தான் நான் சொல்லுவேன். நெகட்டிவ்னா இவன் சொன்ன மாதிரி தான் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ப்ரெசன்ட் போர்ஷன் காட்டும்போது 2024 காட்டுறாங்க. சூர்யா சார், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, திஷா பட்டான் இவங்க எல்லாம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம கனெக்டே ஆகலை. இப்போ ப்ரெசென்ட் தான் இருக்கோமா அப்படின்னு கனெக்டே ஆகாத அளவுக்கு தான் அந்த சீன்ஸ். அதுக்கு இப்போ வந்து அவர் வந்து ஒரு அதாவது போலீஸால் ரவிக்குமார் சார் தான் போலீஸாக நடிச்சிருக்காரு. போலீஸால் பிடிக்க முடியாத குற்றவாளிகள்லாம் பிடிச்சி கொடுக்கறது தான் வந்து இவங்களோட வேலையாக இருக்கும். அப்படிங்கும் போது அது வந்து ஒரு சீரியஸ்னஸே இருக்காது. அது வந்து ரொம்ப ஜாலியாக இவங்க மாட்டு போவாங்க, மாட்டு பிடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சீன் தான் இருக்கும். ஒரு சில சீன்லாம் வந்து என்னடா இது அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது தான் இருக்கு. பட் இப்போ இருக்க ட்ரெண்ட் செட்டர்ஸ்க்கு வந்து ரிலேட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மீன்ஸ் நீங்க படம் பார்க்கும்போது அதை படம் பார்க்குறவங்களுக்கு இதே இருந்தாலும் சொல்லணும்ல. ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு படத்தில் தேவைப்படும். அந்த மாதிரி தான் இந்த ப்ரெசென்ட்டை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். காமெடிஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா மீன்ஸ் அது சம்டைம்ஸ் வந்து நம்ம என்னடா ரிலேட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சூர்யா சாருடைய அதுலேயே வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் நிறைய மெனக்கிட்டு இருக்காரு. சூர்யா சொன்ன மாதிரி சூர்யா சார் வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ப்ரெசென்ட் போர்ஷன் என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா, சூர்யா சார் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து அந்த இப்போ வந்து சிங்கம்ல நம்ம பார்த்துருப்போம்ல, அதில் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவார். சூர்யா ரிப்போர்ட்டில் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவார். பட் ஃப்ரான்சிஸோட பாடி லாங்குவேஜ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். ஏன்னா அவரோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த லுக்ஸ் ஆகட்டும், போகிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் சூர்யா சாருங்கிற மாதிரி அது ரொம்ப அந்நியமாக காட்டுதுன்னு நான் கேரக்டர் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. திஷா பட்டானி வந்து வர சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எனக்கு ஏதோ ஆட்ல பாக்குற மாதிரி இருக்கு. அவங்கள கிட்டத்தட்ட அப்படிதான் ஆட்ல பாக்குற மாதிரி தான் எனக்கு இருக்காது. டக்கு டக்கு அந்த மாதிரி வந்துட்டு போறாங்க. இன்னொரு கதை ஆரம்பிக்கிறது ரஷ்யாவில் ஆரம்பிக்கும். அந்த பையனை வச்சு ஒரு ரிசர்ச், இந்த டீனேஜர்ஸ்லாம் வச்சு ரிசர்ச் பண்ற மாதிரி ஆரம்பிக்கும். கட் பண்ணா டக்குன்னு அந்த பையன் கோவால இருப்பான். இதெல்லாம் தவிர்த்துட்டே நாங்கள் நிறைய விஷயங்கள் தவிர்த்துட்டு தான் படங்கள் பார்த்தோம். அப்படியும் வந்து
அவங்க காட்டுற அங்கே வந்து மன்னிப்பு சாங் வருது, ப்ரீயாடிக் போர்ஷனில் மன்னிப்பு சாங் வருது. இப்போ இந்த பையன் எதுக்காக சூர்யா சார்கிட்ட வந்தான் அப்படிங்கிற கதை நமக்கு வந்து லேட்டராக தான் புரியுது. பட் சூர்யா சார் அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாரு. இங்கே ஆனால் அந்த எமோஷன் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுதான்னு கேட்டால் அது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அண்டு எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஏன்னா நம்ம வந்து விஸ்வாசம் படத்தில் அஜித் சாருடைய அந்த ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்குள்ள ஒரு டச் ஃபீலிங் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து அந்த பையனுக்கும் சூர்யா சாருக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குது. பட் அதில் கொஞ்சம் சில கிளைமாக்ஸ் சில விஷயம் நடக்குது, இன்னும் கொஞ்சம் அது ரிலேட் ஆகிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. சொன்ன மாதிரி இந்த படத்தில் இன்னொன்று என்னென்னா இருட்டிலே எடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து 3Dயில் பார்க்குறவங்களுக்கு படம் ஃபுல்லாகவே இருட்டு ஒரு ஃபீல் லைட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். 3Dயில் என்ன பிரச்சனை அப்படின்னா இருட்டு தான். ரொம்ப நேரமாக இருட்டில் இருக்கிறனால வந்து அந்த 3D கண்ணாடி போட்டு பார்க்கும்போது சென்டரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியும். நம்ம உனக்கு படம் பார்க்கணுன்னா முன்னாடி ஒருத்தரோட தலை நமக்கு மறைச்சா கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். என்னடா படத்தை மறைக்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இங்கே அவுட்டரில் என்ன நடக்குது, அந்த சென்டர் ஃபோக்கஸ் நமக்கு தெரியுது. அவுட்டரில் நடக்குதுங்கிற விஷயம் வந்து நமக்கு சரியாக விசிபிளாக தெரியல. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் வருது. பாபி சார் வந்து அனிமலை நம்ம பார்த்துருக்கோம். சூர்யா சாருக்கு அவருக்கான ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, ஒரு டஃப் கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே வந்து சூர்யா சார் தான் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. வில்லன் சைடில் வந்து அவர் திருப்பி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணாருன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கும் இவருக்கும் பெருசாக இருக்காது. அவங்க மற்றபடி தனியாக இருக்கும் போது அவர் வந்து செம்மையாக அவரோட இன்ட்ரோ செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவருடைய இன்ட்ரோ வந்து செம்ம வந்து எலிவேஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க பாபி டியோல் சாரை. ஸோ அந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்த இது வந்து ஏன் கிளைமேக்ஸில் நம்ம கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு தாட் மட்டும் வந்துச்சு. மற்றபடி அது வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து போட்டில் தான் நடக்குது. அங்கே வந்து ஒரு எமோஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த எமோஷன் அந்த ஃபேஸ் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி பாபி அதாவது டைலாக்ஸ் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக எனக்கு தெரியுது. இவங்க பேசுகிற டைலாக் வந்து ஒரு சில டைலாக் புரியவே இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைலாக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கத்தி பேசுகிறாங்க படத்தில். ஒரு நார்மல் டோன்லேயே வந்து சூர்யா சார் வந்து ஒரு இடத்துல பேசுவார். அந்த குழந்தைங்கிட்டலாம் பேசும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக பேசுகிறார். அந்த பையன்கிட்ட பேசும்போதும் வந்து ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணுறாரு. பட் மற்றவங்க எல்லாருமே படத்தில் வந்து கத்தி பேசும்போது அது வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ரொம்ப ஓவர் ஃபீடிங்கிற மாதிரி எனக்கு ஓவர் சவுண்ட் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. டிஎஸ்பி சார் வந்து என்னதான் வந்து பிஜிஎம் ஆகட்டும் ஒரு சில சீன்ஸில் எலிவேட் பண்ணாலும் மற்ற சீன்ஸ் எல்லாமே வந்து சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குது. ஒருவேளை நம்ம இருந்து எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஒரு தேட்டர் எதுவும் பிரச்சனை தெரியல, சவுண்டே பிரச்சனை. அது மாதிரி டக்க 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 டக்குன்னு ஏதாவது ஒன்று சத்தம் கேட்டுனே தவிர அந்த படத்தில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதே இல்லை. ஒரு ஃபைட் நடக்குதுன்னா அங்கே வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். பட் ஸ்லோவாக ஆரம்பிச்சு ஒரு எலிவேஷன் பண்ண போகிறோம். ஆரம்பத்துலேருந்தே டக்கு 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 டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது இது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க யாரோட கேமியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமியோவுக்கு எல்லாருமே வந்து காத்திருந்தாங்க. ஆனால் அந்த கேமியோ வர இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆனால் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவர் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து அதுக்கு ஒரு கேரக்டரிசம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்தா வந்து நெக்ஸ்ட் பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நாங்கள் ஸ்பாயிலருங்கிறதுனால நாங்கள் சொல்ல விடாம தவிர்க்கிறோமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஏன்னா அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கார்த்திக் சாரை வந்து சில விஷயங்களோட நம்ம வந்து பார்க்குறது. ஸோ அதை நீங்கள் பார்க்குறவங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் அப்படியே வந்து அந்த விஷயத்தை இப்போ எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ்னு சொன்னால் இதுக்கு மேலே வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா க்ரூவாக பிகைண்ட் தி ஸ்க்ரீனாக வேலை பார்த்தவங்க எல்லாருமே அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு. சிவா சார் வந்து கதையாக சொல்லும் போது இந்த ப்ரிடிக்டபுளான ஒரு ஸ்டோரி எடுத்தது தான் இங்கே பிரச்சனை. இங்கே வந்து எல்லா இதுக்கும் அதாவது இது கதையாக சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கதையாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது ஸ்க்ரீன் பிளேயாக வரும்போது வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையுமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து தான் நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுனால மேபி வந்து இது கொஞ்சம் பெட்டராக எல்லாரும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன் வந்து ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் வரும். எண்டில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஃபைட் சீன் கிளைமேக்ஸ்க்கு லீடுக்கு கொடுக்குறது ஒரு ஃபைட் சீன் வரும். கிளைமேக்ஸுக்கு வர ப்ரெசன்ட் போர்ஷன் வந்து ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாலிவுட் தரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்த விஷுவல்ஸ் தான் நல்லா இருக்குது. பட் ஆனால் செட் ஆகலையோ ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் தெரியும். ஏன்னா சூர்யா சார் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு அந்த ஃப்ளைட்டில் போவார். அங்கே ஃப்ளைட்டில் ஒரு 4-5 படம்னா அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது தான். பட் அந்த பீரியாடிக் போர்ஷன் இருக்குல்ல அது ரொம்ப ரிலேட்டபிளாக எடுத்துருந்தாங்க அதை ஃபைட்டு பார்க்கும்போது. பட் ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது அந்த கனெக்ஷன் கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது கொஞ்சம் நம்ம எனக்கு தெரிஞ்சு நிறையா எல்லா ஆடியன்ஸ் சைடும் போகிறனால, ஏன்னா இல்லை இது மார்க்கெட் வைஸ் எல்லா பக்கமும் போகிறதுனால அது கொஞ்சம் கமர்ஷியலுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றதும் தெரில. பட் அந்த ஃபீல் வந்து எனக்கும் வந்து லைட்டாக இருந்தது. கண்டிப்பாக பார்ட் 2 வந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த அந்த
ஓகே பார்ட் 2க்கான லீடு வந்து சூப்பராக தான் இருக்குது. செமையான ஒரு ஃபேஸ் ஆஃபு, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபேஸ் ஆஃப் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே சீனில் வரல. ஆமா கிட்டத்தட்ட ஒரு விக்ரம் மாதிரி ஆகிப்போச்சு. ஆமா விக்ரமோட கிளைமேக்ஸ் மாதிரி அங்கே இவர் பார்க்கவும் இங்கே இவர் பார்க்கவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட் 2க்கான லீட் போயிடுச்சு. ஓகே கங்குவா கண்டிப்பாக வந்து தேட்டரில் போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு படம். 3D எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு சில பேருக்கு இல்லை பண்ணு பெட்டராக பண்ணிருக்கலாமேன்னு சொல்லலாம், இன்னும் ஒரு சில பேர் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ கூட வரலாம். பட் என்ன இருந்தாலும் சரி, இந்த ஒரு எஃபர்ட், இந்த டீம் எஃபர்ட், சூர்யா சார் 2.5 வருஷம் கழிச்சு வராருங்கும் போது கண்டிப்பாக நம்ம படத்தை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மேக்கிங்காக இந்த படத்துக்கு கன்ஃபார்மாக ரொம்ப பெரிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி எல்லா டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டும் செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து தியேட்டரில் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் வந்து புரியும். ஓகே இந்த படம் நல்லா இருக்குது, இந்த 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 விஷயங்கள்லாம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste the Daily. Taste the Daily.